திரைப்படத்துறையில் நடைபெறும் கட்ட பஞ்சாயத்துக்களை தமிழக அரசு ஒரு குழு அமைத்து கண்காணித்து தடுக்க வேண்டும் என சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சரின் தனிப்பிரிவிலும் உள்துறை செயலாளரிடமும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சத்யசீலன் மனு ஒன்றை அளித்தார். அதில் திரைப்படத்துறையில் சில திரையரங்க உரிமையாளர்கள் பட விநியோகத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள திரையரங்க உரிமையாளர்கள் இந்த செயலில் அதிகம் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதனால் திரையரங்க உரிமையாளர்கள் பலர் பாதிக்கப்படுவதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஒரு குழு அமைத்து கண்காணித்து கட்ட பஞ்சாயத்துக்களை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தற்சமயம் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா, சில திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்க தேட்டர் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய 3-4 ஊரில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 தேட்டர் இருக்குன்னா அந்த 10 தேட்டருக்கும் படம் கொடுக்கக்கூடாது, 10-11 தேட்டருக்கும் படம் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு வசூலாகக்கூடிய தொகையும் நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விநியோகஸ்தரான ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஒப்பந்தம் போட்டு அவங்க தேட்டரில் படம் போடுறது. அப்போ 10 ஊரில் வரக்கூடிய கலெக்ஷன் சேர்ந்து ஒரே தேட்டருக்கு வந்து குவியும் பொழுது அதை பயன்படுத்தி டிக்கெட் ரேட்டை வந்து 200-300 விற்க வேண்டியது, ஸ்பெஷல் ஷோ, எக்ஸ்ட்ரா ஷோ எல்லாம் போட வேண்டியது. இப்படி போட்டு அவங்க வந்து நிறைய பணம் கலெக்ட் பண்றதுனால மற்றவங்களுக்கு படம் கிடைக்காம போய் அங்கே ஒரு வெற்றிடம் ஏற்படுது. இவங்களை கேட்டு தான் படத்தை திரையிடன்ற சூழ்நிலைக்கு இங்கே வந்திருக்கிறதுனால அம்மா அவர்கள் இந்த ஜிஓ நம்ம எம்எஸ் நம்பர் 260-19/10/1994 போட்ட ஜிஓ பிரகாரம் குழு அமைச்சு இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடிச்சு தரணும்னு எங்களுடைய கோரிக்கையா வைக்கும்.